जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपर्य देवता கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள். இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம், ஒரு சிறப்பு. ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 17/8/2025 முதல் 16/9/2025 வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது, மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில், அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்கிரன் குரு, அடுத்ததாக கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, அதே போல் கன்னியில் செவ்வாய், ராகு சனி கும்பத்தில் இருக்கார். மற்றதில் கிரகங்கள் கிடையாது. சனி வக்கரகதியில் இருக்குது. இப்போ இந்த சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம். அடுத்ததாக சூரியன் சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார். சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும், ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம், மன நிம்மதி காணாமல் தத்தளிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா? கடந்த மாதங்களில் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காதல், குடும்பம், திருமணம், விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல, கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக வேலை, குடும்பம், காதல், திருமணம், வியாபாரம், சொத்து, வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது? கடவுள் அருள், கர்மத்தின் தாக்கம், கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, எப்படியெல்லாம் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கும், நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசி பலன்லேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் 12 ராசி பலன்களை பார்க்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது, ஆவணி மாதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டத்தை சோதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், ஜென்ம ராசியில் வேறு ராகு. சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு, அதாவது முழுமையாக சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். ஸோ உங்களுக்கு முழுமையாக இவங்கக்கிட்ட இந்த விஷயம் தெரியுறது, ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம். இப்போ பாதி விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அறகுறையாக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு சண்டை போடுறாங்க. பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இந்த கும்பராசிக்காரங்க மாட்டின்ட்டு படுற பாடு இருக்கே, பயங்கரமான பாடு, பயங்கர கஷ்டங்களை பட்டுட்டாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அது பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்ன,
வேலையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். இனி இதுக்கு அப்புறம் வரக்கூடிய பலன்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சில மனஸ்தாபங்கள் இருக்கும் குடும்பத்தில், சில சமரசம் சில வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில சமரசங்கள், காதல் உறவு, இந்த மாதிரி சில விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மனசஞ்சலம், சண்டை, சந்தேகம், பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கான விஷயங்கள் இருக்கும். ஆனால் வருமானம் வரும், பணம் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம ஏதோ வேலைக்கு போனோம், பணம் சம்பாரித்தோம், வியாபாரத்துக்கு போனோம், பணம் சம்பாரித்தோம். ஆனால் அதை ஒரு வழியை நம்ம பிடிச்ச ஒரு வரத்துக்கு அவ்வளவு சிரமங்கள் பட வேண்டியதாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். லாபம் ஓரளவுக்கு இருந்தால் கூட செலவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சொத்து வாங்கும் யோகம் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷங்கள்லாம் இருக்கும். ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சில வாய்ப்புகள் தேடி வரும், அதை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில். அதே போல் சொந்த தொழில் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நற்பெயரோட நிறைய விஷயங்கள் முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சந்தர்ப்பம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்பார்கள். சில பேர் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் சில தவறுகள் செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்க. பெண்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புத்திசாலித்தனத்தோடு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உண்டு. மாணவிகள் படிப்பில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. படிப்பு நன்னா வரும். படிப்பில் குறையில்லாமல் நல்லபடியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த யோக்கிய அம்சம் உண்டு. உடல்நிலை சம்மந்தப்பட்டது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அப்பப்போ சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து மறையும். வழிபாடு சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, கால பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் தீபம் போடுங்க. விசேஷமான அதாவது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தீபம் போடும்போது நீங்கள் 2 விளக்காக போடுங்க. அதாவது எப்போதுமே வந்து துர்க்கை அம்மனுக்கும் விளக்கு போடணும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் விளக்கு போடணும். இப்போ எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுறேன்னு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ விளக்கு, ராகு பகவான்கிட்ட ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. டிவோர்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் சமரசமாக சில விஷயங்கள் பேசி முடிப்பீங்க. சில பிரச்சனைகள் வந்து தீரும். சொத்து பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் இன்றைய அளவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. எப்போ அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா. சார் நான் எனக்கு அப்படி பேர் இருந்தது சார், நான் என்னை பார்த்தா பயப்படுவாங்க சார், எனக்கு அப்படி ஒரு பேர் போட்டு நான் இறந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ பேர் இருந்தது, நல்ல பேர் இருந்தது. இன்றைக்கி வந்து உறவினர்கள் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கடனாளி ஆகிட்டேன். ஏன் என்னோடய உடன் பிறந்தவர்கள் கூட எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு எனக்கு கிடையாது. எல்லோரும் என்னை விரோதமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு அப்படின்லாம் மனசில் குழப்பம். அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்னும் சஸ்பென்ஷனு பிரச்சனை, தேவையில்லாத விஷயங்கள், சஸ்பெண்டடு. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவசரத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், முன் யோசனை இல்லாத சில பாதிப்புகள், இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. இந்த சில பிரச்சனைகளில் ஷேர் மார்க்கெட் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து இன்றைக்கி ஆளே இல்லை. இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் சில பேர் இருக்காங்க சார். அதிலெல்லாம் நல்லா கரை கண்டவர்கள் மட்டுமே அந்த பிஸ்னஸ் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் பொருந்திராது. அதே போல் காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பதிவுத்துறை, கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்க. அரசாங்க வேலை வாய்ப்பு நான் தேடின்னு இருக்கேன். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி பொறுத்தளவுக்கு டாக்டருக்கான படிப்பு, ஒரு ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு படிப்பு அப்படின்னும்போது கஷ்டப்பட்டால் தான் படிக்க முடியும், படிச்சிருவீங்க. சதய நட்சத்திரம் கும்பராசி கேள்விக்குறியாக இருக்குது. திருமணம் எல்லா விஷயமுமே கொஞ்சம் கேள்விக்குறி தான். திருமண வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லை, கேள்விக்குறியாகவே இருக்குது வாழ்க்கையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு யோகமாக இல்லை. எந்த நட்சத்திரத்தோடையும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போகாது சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது. நித்தியகண்டம் பூர்ண ஆயுசாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம் கும்பராசி. அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையிலே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் அதை வாங்கணும், இதை பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவங்களுடைய விஷயமே வேறு. இப்படி மாறி 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 தான் இருக்குது. உண்மையாக இருந்தால் கூட அவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. உங்கள் வாழ்க்கை
சில பார்த்திங்கன்னா பழைய சுமைகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு பண வரவு நிறைய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். என்றைக்குமே சனி பகவான் வழிபாடு விடாதீங்க. சனி பகவான், கால பைரவர்லாம் விடாமல் வழிபாடு பண்ணினீங்கன்னா நல்லது. அதே போல் வியாபாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய இது வரணும்னு கூட்டு சேர்ந்து எதுவும் செய்யாமல் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதுலேயுமே மன உறுதி அவசியம். மன உறுதி இல்லை என்றால் சரியாக வராது. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 5 வாரத்துக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி மனசார பிரார்த்தனை பண்ணி 11 பிரதட்சணம் வாங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களால் சப்போஸ் இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்களை விட்டால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் வரும். அதிர்ஷ்டத்தை சோதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரே பிளர்ராக இருக்குது. என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆவணி மாதம் நல்லா வரணும்னா பொறுமையை கையாளுங்க. எடுத்தம் கவுத்தம் எதையும் பண்ணிடாதீங்க. சரியா? சுபம்.